யாரோட தப்பா இருக்கும்? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அழகையாக ஃபீல் ஆச்சு. கமெண்ட்குள்ளே போய் உள்ளே பார்த்தா முக்கால்வாசி பேர், பாதிக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க, இதை நான் ரீக்ரியேட் பண்ணாமல் சாக மாட்டேன், இதே மாதிரி நானும் பண்ணுவேன், இதே மாதிரி நான் செஞ்சே ஆவேன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்து ரொம்ப 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 எதுவுமே பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்ற இருக்கிற இடத்துல இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணணும்னு, அழகு பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிற பசங்க ஏன் அதை பண்ணி முடிக்க முடியுதில்ல? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறத கேட்ட பண்ணாமல் இருக்காங்களா? ஏன் அவங்க ஒய்ஃபை சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு பண்ணாமல் இருக்கணும்? இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பிடிக்காம போகுதா? இல்லை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற தாட் சம்பாரிச்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணுன்றது இல்லாமல் போயிடுதா? இதில் யாரோட தப்பு இருக்குது? இல்லை ஓடுற ஓட்டத்தில் காசு இல்லை, இதுக்கே இது செலவு பண்ண முடியல, இதுக்கு இந்த கடன் அடைக்க முடியல, இப்போதைக்கு இல்லை, நான் அப்புறம் செய்வோன்னு யாரெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தங்கத்தில் வரையில் இல்லை, ஒரு புடவை கூட வாங்கி தரேன்னு நினச்சி இப்போ வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியல? பசங்க எல்லாருமே கிரேட் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் அவங்க அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க கூட பிறந்த தங்கச்சிங்களுக்கு, எல்லா அக்காக்கெல்லாம் செய்யணும்னு. ஆனால் செய்யணும்னு நினைக்கிற அந்த ஆள் எங்கே போனீங்க? எங்கே போனாங்க? யாரால போனாங்க? ஒய்ஃபாலன்னு சொல்கிறீங்களா? அவங்களும் ஒரு பொண்ணு தான். அம்மாவுக்கு செய்யணுன்ற கடமை ஒய்ஃபு சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்காம நீங்கள் செஞ்சுருக்கணுமே. அப்போ எங்கே அந்த பையன்? இப்போ சொல்லி கமெண்ட் போட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்கள்லாம் கிரேட் தானே, சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க தானே. ஆனால் ஏன் செய்ய முடியறதில்லை? ஆச்சரியமா பார்க்குறோம் அவங்க அம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்குறத. நம்மளால ஏன் பண்ண முடியல? காசு இல்லை, சரி பரவாயில்ல, போடவ ஒரு சர்ப்ரைஸாக வேற ஏதாவது பொருள். அப்போது நம்ம நினைக்கிறத செய்யறதில்லை, அவ்வளோதானே. இதில் யாரோட தப்பும் கிடையாது, உங்கள் தப்பும் கிடையாது, உங்கள் கூட கட்டிட்டு வரவங்க தப்பும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத செய்யறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கலை, அவ்வளோதான். வாய்ப்பு அமையலை, அவ்வளோதான். நம்ம வளையல் வாங்கி இப்போ இருக்கிற தங்க ரேட்டுக்கு வளையல் வாங்கி கொடுக்குற ரேட்டுக்கு போகட்டாலும் ஒரு கண்ணாடி வளையல், ஒரு புடவை, பொங்கலுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாமா உங்கள் அம்மாவுக்கு? அந்த கமெண்ட்ல பார்த்து நிறைய பசங்க அவங்க அம்மாவுக்கு ரீக்ரியேட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, வளையலாக கொடுக்காட்டாலும் நீங்கள் அம்மாவுக்கு கட்டி பிடிச்சி அம்மா இருந்தாங்கன்னு புடவை கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க. பண்ணலாமா? நன்றி.